வண்டியில் ஏற்றுங்க வண்டியில் ஏற்றுங்க வண்டியில் அவனெல்லாம் பார்க்கல வந்து கூட்டு வந்து அடிக்கிறாங்க மேல கை வச்சு சுடு நேற்று இதே காலையில எல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம் பசங்களை வச்சு என்ன பண்ணுவியா வண்டியில் ஏற்றுங்க வண்டியில் ஏற்றுங்க அவனெல்லாம் பார்க்கல வந்து கூட்டு வந்து அடிக்கிறாங்க மேல கை வச்சு சுடு நேற்று இதே காலையில எல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம் பசங்களை வச்சு என்ன பண்ணுவியா செல்போன் பறித்துவிட்டு தப்பியவர்களை சென்னை பெரம்பூர் செங்கசிவம் பாலம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என? சென்னை புளியந்தோப்பு பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 நபர்களை போலீசார் மடக்கி பிடித்த போது மது போதையில் இருந்த அவர்கள் போலீசாரை தாக்கி
ஆபாசமான வார்த்தைகளை திட்டக்கூடிய வீடியோவும், அதே போல காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போது அங்கேயும் காவல் ஆய்வாளர் முன்பாகவே அவர்கள் தகராறில் ஈடுபட்டு காவல் ஆய்வாளரின் அறையை அடித்து உடைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற 23 வயது இளைஞர் அண்ணாநகர் பகுதியில் தங்கி யூபிஎஸ்சி தேர்வுக்காக படித்து வருகிறார். நேற்று இரவு, அதாவது இன்று அதிகாலை அளவில் தனது நண்பர்களான லட்சுமி நாராயணன் மற்றும் கவியான் என்பவர்களோடு புளியந்தோப்பில் உள்ள பிரியாணி கடைக்கு பிரியாணி சாப்பிட சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது செங்கசிவம் பாலருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களது வாகனத்துக்கு இருசக்கர வாகனத்துக்கு பின்னால் வந்த 2 நபர்கள் அவர்களை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த OnePlus Nord என்ற செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தின் பெயரில் ரோந்து போலீசார் அந்த குற்றவாளியை தேடி இருக்கிறார்கள். ஆல்பா பிரியாணி என்ற கடை முன்பாக இவர்கள் மது போதையில் நிற்பதை பார்த்து இவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இருப்பதனால் சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்திருக்கிறார்கள். அப்போது அர்ஷத் என்பவர் போலீசாரை தாக்கியிருக்கிறார். குறிப்பா ஐயப்பலிங்கம் என்ற ஒரு காவலரை எட்டு ஒழித்திருக்கிறார். பின்னர் செல்வன் பாஷா என்ற நபர் பீர்பாட்டில தாக்கியதில் காவலர் தீர்த்தமலை என்பவருக்கும் காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் உதவியுடன் அங்கிருந்த மற்ற காவலர்களும் அவர்களை பிடித்து புளியந்தோப்பு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போது அவர்களை அந்த காவல் நிலையத்தில் ரகளை செய்து காவல் ஆய்வாளரின் அறை கண்ணாடியை எட்டு உடைத்து உடைத்திருக்கிறார்கள். இதில் 2 காவலர்கள் காயமடைந்ததாகவும் இந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.